Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட், அதாவது ஆசிரியர் நியமன தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலில் இன்னைக்கு நம்ம யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் நம்ம எடுத்து ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம், யூனிட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அடுத்து நம்ம யூனிட் 3க்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த 30 டேஸில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த யூனிட்டை எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், இந்த யூனிட்டை நம்ம எப்படி சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன டாபிக் எடுத்துக்க போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லயுமே அந்தந்த யூனிட்டுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், அதாவது மாடல் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்லையுமே இந்த டாபிக்ஸ் வைஸாக நம்ம கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா மாடல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட், அதுக்கான அனாலிசிஸ் மார்க், அதுக்கான ரேங்க் ரிப்போர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். நீங்க எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் நம்ம வந்து ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும், அதாவது 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்க டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஆக்டிவேட்ல இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 டைம்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா
அந்த டெஸ்ட்டை 20 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம யூனிட் 1 யூனிட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம யூனிட் 3க்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பிக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் இதுவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸு, டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸு, மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ கிளாஸ் நம்ம வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் கிளாஸுக்கு ₹10,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ₹2,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ₹5,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். 9787418558. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலுமே ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸு, டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸு, மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸு, ஸோ அதை எப்படி நம்ம பே பண்ணணும், எப்படி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க, ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே, இந்த 2 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 PM டு 10 PM வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 டேஸில் 7 PM டு 10 PM வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். வெட்னஸ்டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 4 AM டு 6 AM. ஸோ இது ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கும். டோட்டலாக வீக்லி இப்போ 3 டேஸ் நம்ம வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸில். ஸோ அதுக்கப்புறமா பிப்ரவரி மந்த்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் எக்ஸாம் நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் தனியாக வேணும்னா கூட நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் யூனிட் 3 இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூலு, நம்ம ஒவ்வொரு சாப்டராக நம்ம எப்படி எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கான டேட்டு, அதுக்கான ஷெட்யூலு, அதுக்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதை பற்றி 1 by 1 நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப்பில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பில் டெஸ்ட் பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே இதில் மொபைல் ஆப்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ வீடியோ கிளாஸஸும் இருக்கும். டெக்ஸ்ட் புக்கோட PDF காப்பி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமினேஷன் நீங்கள் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை பிஜி டிஆர்பி எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த டெக்ஸ்ட் புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈஸி மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேயே நீங்கள் ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், நம்மளோட டெஸ்ட் பேட்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ நம்ம 10 யூனிட் அதாவது யூஜி டிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 10 யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம 30 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்திருப்போம். அப்போ 10 × 30 டேஸ் போட்டிங்க அப்படின்னா 300 டேஸ் வரும். ஸோ நம்ம 10 யூனிட்டையும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசம்பர் மந்த் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 30 டேஸில். அதே மாதிரி யூனிட் 2மே 30 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து யூனிட் 3 ஸோ இந்த ஷெட்யூல் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையுமே ஒரு 30 டேஸ் நம்ம டைம் எடுத்து அந்த 30 டேஸில் அந்த யூனிட்டை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம்,
ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோன்றதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 3 எடுத்திருக்கோம். இப்போ இந்த யூனிட் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 டோட்டலாக வந்து ஒரு 4 சாப்டர் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 3 வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். டோட்டலாக வந்து ஒரு 4 சாப்டராக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த சாப்டர் 1ல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 190 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 3க்கு ஒரு 470 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். 30 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்துக்க போகிறோம். 30 டேஸில் ஒரு 470 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிறோன்றதை பாருங்க. இப்போ சாப்டர் 1 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் நம்ம வந்து டைம் அலாட் பண்ணியிருப்போம். சாப்டர் 2 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 8 டேஸ் டைம் எடுத்திருப்போம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சாப்டர் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம டைம் எடுத்திருப்போம். நம்ம அடுத்து சாப்டர் 4 இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 8 டேஸ் டைம் எடுத்திருப்போம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 + 8 + 4 + 8 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் வந்துருமா? ஸோ அப்போ இந்த 30 டேஸில் இந்த யூனிட் 3 ஃபுல்லாத்தையும் இந்த 4 சாப்டராக பிரித்து ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு, எத்தனை டேஸ் எடுத்துக்கிறோம், அதில் எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வருது, அதை நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. இப்போ சாப்டர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டோட்டலாக வந்து ஒரு 190 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். இதில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 4 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். இப்போ இந்த 4 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்னென்ன போர்ஷன்ஸு, அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ டெஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அண்ட் டிகிரி அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரியில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டலாக டெஸ்ட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ இந்த 30 கொஸ்டின்ஸுக்கு நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour நம்ம கொடுத்துருப்போம். மொபைல் ஆப்பில் போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் 1 இந்த டாபிக் 2ஐயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டாபிக் 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 15 கொஸ்டின், இதில் ஒரு 15 கொஸ்டின், டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 30 கொஸ்டின்ஸை நீங்கள் 1 hourல அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ நம்ம ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இப்போ இந்த 2 டேஸ்க்குள்ள இந்த 2 டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரிடக்ஷன் ஆர்டர் இந்த டாபிக்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு டெஸ்ட் 2க்கு எத்தனை கொஸ்டின் வந்துடும்? 30 கொஸ்டின்ஸ் வந்துருமா? ஸோ இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 டேஸில் இங்கே இருக்கிற இந்த 2 டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த டெஸ்ட் 2ஐயும் நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து டெஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து லீனியர் சிஸ்டம் அண்ட் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக டெஸ்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4ன்றது இந்த சாப்டர் 1 எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். சாப்டர் 1ல் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 பார்த்தா பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த யூனிட் அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் 1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இந்த 4 டேஸுக்குள்ள இந்த சாப்டர் 1 அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த டெஸ்ட் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த சாப்டர் 1 ஃபுல்லாக சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 + 30 + 30 + 30 ஸோ டோட்டலாக ஒரு 190 கொஸ்டின்ஸ் வந்துருமா?
இந்த 190 கொஸ்டின்ஸும் இந்த சாப்டர் 1ல ஒரு 4 டெஸ்ட்டாக நம்ம பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இதில். ஸோ இந்த 4 டெஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த சாப்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒரு 10 டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். இந்த 10 டேஸில் இந்த சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு 3 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 8 டேஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1க்கு பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ அண்ட் சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ. இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ, இதில் வந்து பை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 15 கொஸ்டின். அப்போ டோட்டலாக டெஸ்ட் 1க்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துருமா. அடுத்து டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா சால்விங் பிடிஇ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் நான் லீனியர். இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சிஸ் அண்ட் சார்பிட்ஸ் மெத்தட். இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக டெஸ்ட் 2க்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டாப்பிக்கை ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1க்கு உள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 டேஸில் இந்த 2 டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் 1 நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அடுத்த 2 டேஸில் இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் 2 நம்ம அட்டன் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து டெஸ்ட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ஓட ஃபுல் டெஸ்ட், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாப்டர் ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் சாப்டர் 2வையும் நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 4 டேஸில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் 3 அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, 60 + 50 110 கொஸ்டின்ஸ் வந்துருமா. ஸோ அப்போ இந்த 110 கொஸ்டினையும் ஒரு 3 டெஸ்ட்டாக நம்ம அட்டன் பண்ண போகிறோம். 8 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த சாப்டர் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதான் சாப்டர் 3. இப்போ இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு 2 டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் டெஸ்ட் நம்பர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ இந்த டெஸ்ட் 1க்கான போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் எடுத்திருப்போம். இந்த 2 டேஸில் இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் 1 நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் அண்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துருமா. ஸோ அப்போ டோட்டலாக 30 + 30 பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் இருக்கும். இப்போ இந்த சாப்டர் 3க்கான ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ட் இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால சாப்டர் 3ல ஒன்லி டாபிக் வைஸ் மட்டும் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். இதை முடிச்சுட்டு சாப்டர் 4ஐயும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 சாப்டரையும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். 2 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 4 டேஸ்ல நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதேமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்திருப்போம். ஸோ இந்த 8 டேஸில் ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும் டெஸ்ட் நம்பர் 1க்கு. இந்த டெஸ்ட் நம்பர் 1ல உள்ள இந்த 2 டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். அடுத்த டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு, கன்வல்யூஷன் மெத்தட்.
இதுல ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும் டெஸ்ட் நம்பர் 2க்கு. இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்குமே ஒரு 2 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருப்போம். ஸோ இங்க நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ அந்த டேஸ்க்குள்ள இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து டெஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4ஓட ஃபுல் டெஸ்ட், அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் என்னது இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 2 சாப்டரையும் நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் 3ல டோட்டலா வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு டோட்டலா நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துடும்? 110 கொஸ்டின்ஸ் வந்துருமா? ஸோ அப்போ சாப்டர் 4ல ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். டோட்டலா வந்து ஒரு 8 டேஸ் நம்ம டைம் எடுத்துட்டு ஒரு 3 டெஸ்ட்டா இதை செப்பரேட் பண்ணி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்லேயே நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்போம். அதாவது யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த யூனிட்டோட ஒரு டேபிள் ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்? சாப்டர் 1ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 2ல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 3ல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு 4 சாப்டரா பிரிச்சிருப்போமா? இப்போ இந்த 4 சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ சாப்டர் 1னா 10 டேஸ் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த சாப்டர் 1ல டோட்டலா ஒரு 190 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். எத்தனை டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். அதே மாதிரி சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா 8 டேஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டோட்டலா ஒரு 8 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம். இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போறோம். 3 டெஸ்ட் இதுல வந்து அட்டன் பண்ணுவோம். சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல டோட்டலா இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம். எத்தனை டெஸ்ட்னா 2 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சாப்டர் 4ல இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். டோட்டலா வந்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம் டெஸ்ட். டோட்டலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ ஓவராலா யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நம்மளோட ஷெட்யூல் பிரகாரம் ஒரு 30 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 30 டேஸ்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 470 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எத்தனை டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு ஓவராலா நம்ம டேபிள், இந்த டேபிள் பிரகாரம் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இதே மாதிரி 30 டேஸ் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே யூனிட் 1 யூனிட் 2 இதே மாதிரி 30 டேஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கான ஷெட்யூலுக்கான வீடியோ கிளாஸுமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ யூனிட் 3க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டேஸுக்கான ஷெட்யூல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து ஒரு 30 டேஸ் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் அந்த டேட் பிரகாரம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வர்றதுக்கும் நம்ம டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் வந்த உடனே நீங்க போய் டெஸ்ட் அட்டன் பண்றப்போ எந்த ஒரு சஃபலும் இல்லாம ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்னதான் ஃபுல்லா ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மிஸ்டேக் பண்றோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உடனே உங்களோட மார்க்கு, உங்களோட ரேங்க் பார்த்துக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வந்திருக்கீங்கன்றது முதற்கொண்டு பார்த்துக்கலாம். அதில் ஆன்சர் கீயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த கொஸ்டினுக்கு தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்த கொஸ்டினுக்கு அதே மாதிரி சரியா இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம எடுத்திருக்கிற இந்த யூனிட்ல எத்தனை சாப்டர் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் அடுத்து யூனிட் 4 இந்த யூனிட் எடுத்து இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன, அதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அதில் சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.